அனைவருக்கும் வணக்கம். சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பயச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. ஒருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு நவகிரகத்தினுடைய நல்லாசியோடும் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று இன்றைய ராசி பலன். இந்த ராசி 12 ராசிக்குண்டான பலன். மூஷிக வாகனம் மோதக ஹஸ்த சாமண கர்ண விளம்பீத சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த விநாயகர் பெருமானை பாதம் உளுந்து நமஸ்கரிக்கும் போது மகேஸ்வரனுடைய புத்திரனை அனைத்து விதமான சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து தடைகள்லாம் நிவர்த்தி செய்து அருள் புரிபவர் விநாயகர் பெருமான். அதுக்காண்டி தான் வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பால் சார்வார் தமக்கே. புதன்கிழமை 6/5/2026 புதன்கிழமை சித்திரை மாதம் 23ஆம் தேதி உத்தராயண காலம் வசந்த ருது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 சூரிய அஸ்தமனம் மாலை 6:22. இன்றைய நாளுக்குண்டான நல்ல நேரங்கள் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரமாக உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6 முதல் 7:30 வரை கௌரி நல்ல நேரமாக இருப்பது. இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் காலை 6 முதல் 8 வரை, 9 முதல் 10 வரை, பகல் 12 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை சுபஹோரையாக உள்ளது. இந்த புதன்கிழமை என்பதால் இந்த சுபஹோரை நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வது, பிறரை சந்தித்து ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது, பெண் பார்க்க செல்வது, வரன்கள் உண்டான வேலைகள் நடப்பது, வீட்டுக்குண்டான சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ள அனைத்துக்கும் இந்த நேரங்கள் புதன்கிழமை என்பதால் சரியான நேரம். இன்று நாளுக்குண்டான ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை காலம் குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்று சூலம் வடக்கு, சூலத்துக்குண்டான பரிகாரம் பால். இன்றைய கரண நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. தேய்பிறை சதுர்த்தி திதி காலை 6:55 வரை, அதன் பின்பு பஞ்சமி திதி. இன்று தேய்பிறை பஞ்சமி அம்மன் வழிபாடு கால சிறந்த பலன் கொடுக்கும். அனைத்து அம்மனை வழிபாடு செய்து கொள்ளலாம். காவல் தெய்வம் எல்லை தெய்வம் வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. வாராகி அம்மன் மட்டும் அல்லாது அனைத்து தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். கருமாரி அம்மன், பெரியபாளையத்து அம்மன், மன்னாரி அம்மன், கௌமாரி அம்மன், இது போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த பஞ்சமி திதியில் நாகத்துக்கு பூஜை செய்து வரும்போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த பஞ்சமி திதியில் கருடனை வழிபாடு செய்யும்போது சர்ப்ப தோஷங்கள்லாம் அனைத்து நிவர்த்தி செய்து கொடுக்கும். வாராகியம்மனை மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு மாங்கல்ய பலம் கொடுக்கும், புத்திர பாக்கியம் கொடுக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய காலம் இந்த பஞ்சமி திதி. ஆகவே இந்த தேய்பிறை பஞ்சமியில் அம்மனை மனதார வேண்டி சகல சௌபாக்கியம் வேணும் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது அவர் மனம் முகர்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தோடு வழிபாடு செய்யணும். நெஞ்சார்ந்த வணக்கம்னா மனம் முருகி மண்டியிட்டு அந்த தெய்வத்தை வணங்கும் போது அது மனம் குளிர்ந்து தெய்வம் தான் நம்மளுக்கு அருள் புரிவாங்க. அதனால் சகல சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வாராகி அம்மன் பஞ்சமியில் வழிபாடு. நாகத்துக்கு வழிபாடு செய்து வரும்போது நாகதோஷம் சர்ப்பதோஷம் போன்றவற்றை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி செய்து கொடுக்கும். ஆகவே
இந்த பஞ்சமி தீதி வழிபாடு தெய்வத்தை மனதார வேண்டி பூஜை செய்து வரும்போது சகல விதமான காரிய சித்தி நம்மளுக்கு வந்தடையும். கீழ்நோக்கு உள்ள நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பகல் 2:32 வரை, பூராட நட்சத்திரம் அதன் பின்பு, நிச்சித்தி நாமயோகம் நள்ளிரவு 1:11 வரை, அதன் பின்பு சத்தியம் நாமயோகம், பாவலவ கரணம் காலை 6:35 வரை, அதன் பின்பு கௌளவ கரணம் இரவு 9:05 வரை, அதன் பின்பு தைதூல கரணம். இன்று சூரியனுடைய ராசி மேசமாகும், சந்திரனுடைய ராசி தனுசு ராசியாகும். இன்று பகல் 2:32 வரை மரண யோகம், அதன் பின்பு மாலை பொழுதில் அமிர்த யாகமாக உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரோகிணி மிருகசிஷம். ஆகவே ரோகிணி மிருகசிஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது. நிதானமாக இருந்த சந்திராஷ்டம காலத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து வருவது கால சிறந்தது. இந்த திதி சுனியம் பெறும் ராசி மிதனம் ஆகும். ஆகவே மிதன ராசிக்காரர்கள் திதி சுனியமாக உள்ளது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு திதி சுனியமாக உள்ளது. ஆகவே இரு ராசிக்காரர் மிதனமும் கன்னி திதி சுனியமாக இருப்பது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்று விவாக சக்கரம் நடுவாக உள்ளது. இந்த நேத்திரம் 2 ஜீவன் 0 பங்காக உள்ளது. இதற்கு சிராத திதி பஞ்சமியாகும். இன்றைய விசேஷம் அம்மன் வழிபாடு. இன்றைய நாளுக்குண்டான புதன்கிழமை பெருமாளுக்கு சென்று சேவித்து வரும்போது, ஆஞ்சநேயர் பெருமானை சென்று வணங்கி வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நம்மளுக்கு சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் நம்மளுக்கு அந்த இறைவன் நமது ஆஞ்சநேய பெருமான் கைமேல் பலன் கொடுப்பார். இன்று 12 லக்னத்துக்குண்டான நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்று காலை 4:54 முதல் 6:25 வரை மேச லக்னம், காலை 6:26 முதல் 8:20 வரை ரிஷப லக்னம், காலை 8:20 முதல் 10:26 வரை மிதன லக்னம், காலை 10:26 முதல் பகல் 12:38 வரை கடக லக்னம், பகல் 12:38 முதல் 2:44 வரை சிம்ம லக்னம், பகல் 2:44 முதல் 4:44 வரை கன்னியா லக்னம், மாலை 4:44 6:44 வரை துலா லக்னம், இரவு 6:44 முதல் 8:50 வரை விருச்சிக லக்னம், இரவு 8:50 முதல் 11:02 வரை தனுசு லக்னம், இரவு 11:02 முதல் நள்ளிரவு 1:08 வரை மகர லக்னம், இரவு 1:08 முதல் 3:02 வரை கும்ப லக்னம், அதிகாலை 3:02 முதல் 4:41 வரை மீன லக்னம். அவைன்ற மொத்தம் 12 லக்னம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு லக்னமாக இருந்து செயலாற்றும். அந்த லக்னம் அறிந்து நம்ம சில காரியம் செய்யும்போது நம்ம வெற்றி பெற்று வாழலாம். இன்று புதன்கிழமை 24 மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பலன். அந்த ஃபோரை அறிந்து செயலாற்றும் போது நம்மளுக்கு அனைத்து விதத்தில் வெற்றி அடையும். இந்த புதன் பகவானுடைய தியான மந்திரம் சொல்லி வழிபாடு செய்து வரும்போது நம்ம கைமேல் பலன் கொடுக்கும். பிரியங்கு கலிகாசியம் ரிவேன புதம் சௌமியம் சௌமியா குணபேதம் தம் புதம் பிரமாணியகம் என்ற மந்திரம் சொல்லிட்டு வரணும். அதனால் நம்மளுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு நன்மை நடக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஞானத்தை புகட்டக்கூடிய தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் தியானம் செய்யும்போது. இந்த புத பகவானுடைய போரையில் நம்ம சில காரியம் செய்யும்போது அனைத்து துறையில் நம்ம வெற்றி பெற்று வாழலாம். புதனுடைய போரை காலை 6:07 வரை புதன் போரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர போரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை சனி போரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை குரு போரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் போரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய போரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர போரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை புதன் போரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர போரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி போரை, மாலை 4 மணி 5 மணி வரை குரு போரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் போரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய போரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர போரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை புதன் போரை,
இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சந்திரஹோரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை சனிஹோரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை குருஹோரை, இரவு 12 முதல் 1 மணி வரை செவ்வாய்ஹோரை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை சூரியஹோரை, நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிரஹோரை, நள்ளிரவு 3 மணி முதல் 4 மணி வரை புதன்ஹோரை, அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை சந்திரஹோரை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை சனிஹோரை. ஆகவே ஹோரை அறிந்து செயலாற்றும் போது நம்மளுக்கு அனைத்து வகையிலும் நம்ம வெற்றி காண முடியும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானை கஜபஜாய் வித்மிகி சுகஸ்தாயதிமிகி தன்னோ புத பிரஜோதயத்துங்கிற மந்திரம் சொல்லி பிரதட்சணமாக வரும்போது நமக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். தானங்கள் செய்யக்கூடிய காலம், தானம் செய்யக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம அறிந்து செயலாற்றும் போது தீய பலன் இருந்து இந்த புதன் ஹோரையில் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். புத பகவானுடைய திசை வடக்காகும். அதிதேவதை விஷ்ணு. ஆகவே விஷ்ணு சேர்த்து பிரார்த்தனை செய்யணும், நாராயணன் சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். பச்சை பயிறு தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை நடக்கும். வெண்காந்த மலர் தூவி வெண்ணிற ஆடை அணிந்து பாசிப்பருப்பால் பொடி சாதம் அல்லது பாசிப்பருப்பு பிரசாதமாக படைத்து புத பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும்போது நம்ம புதன் நாள் ஏற்படக்கூடிய தோஷம் நம்மளுக்கு பரிபூரணமாக நிவர்த்தி ஆகும். ஆகவே இது முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழணும்.